எது பங்களாதேஷ்ல ப்ரொட்டஸ்ட் நடந்ததா? சிவாஜி செத்துட்டாரா? இது தெரியாம போச்சே அப்படின்னு ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு நிறைய தகவல் கிடைச்சது. அது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ 2018 கோட்டா ரீஃபார்ம் மூவ்மெண்ட் ஆஃப் பங்களாதேஷ். ஸோ இந்த வீடியோல இந்த மூவ்மெண்டோட ஹிஸ்டரி என்ன, இது ஏன் கலவரமா மாறுனுச்சு, இதோட எண்ட் என்ன அப்படிங்கறத பத்தி டீடைல்டா பார்க்கலாம். வெல்கம் பேக் டு அசோக் டிபேட்ஸ். என்ன பொழப்பு மனுஷன் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு இருப்பான், நாளை கழிச்சு ஊருக்கு போடாம இருக்கேன். ஸோ பங்களாதேஷ்னால நமக்கு ஞாபகம் வருது, ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே செலிப்ரேட் பண்ணி இந்தியா கிட்டே மொக்க வாங்கின அந்த டீம் தான். சரி, அந்த கதை நமக்கு எதுக்கு. ஸோ பங்களாதேஷோட ஒரிஜினல் ஹிஸ்டரி என்ன அப்படின்னா, 3rd centuryல இருந்து அவங்க ஒரு பிரிவாவோ ஒரு மாநிலமாவோ ஒரு நாடாவோ வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ 1600ல முகல் பீரியட்ல தான் அவங்க ஒரு நாடாவே பெங்கால் அப்படிங்கிற பேர்ல வைக்கப்பட்டாங்க. ஸோ 1947ல வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஈஸ்ட் பெங்காலா அது பிரிஞ்சு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சப்போ ஈஸ்ட் பெங்கால் பாகிஸ்தானோடையும் வெஸ்ட் பெங்கால் இந்தியாவோடையும் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ 1956ல அந்த ஈஸ்ட் பெங்கால் ஈஸ்ட் பாகிஸ்தானா மாற்றப்பட்டது. ஸோ இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே அதிகமாகுது. அதாவது வெஸ்ட் பாகிஸ்தான் உருது தான் பாகிஸ்தானோட ஆட்சி மொழியா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. பட் ஈஸ்ட் பாகிஸ்தானால அதை ஏத்துக்க முடியும். ஈஸ்ட் பாகிஸ்தான் எங்களோட பெங்காலி மொழி என்ன வருது அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. இது ப்ரொட்டஸ்டா மாறி 1971ல இந்திரா காந்தி இதுல தலையிட்டு பங்களாதேஷ்க்கு சுதந்திரம் வாங்கி தர்றாங்க. 1971 பங்களாதேஷ்னு ஒரு நாடு உருவெடுக்குது. ஸோ சுதந்திரம் வாங்கின ஒரு வருஷத்துல 1972 ஒரு கோட்டா சிஸ்டம் அங்க இம்ப்ளிமெண்ட் செய்யப்படுது. அதாவது 80% கோட்டா, 20% மெரிட். அந்த 80% கோட்டா யாருக்கா இருக்குன்னா, ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், உமன், அஃபெக்டட் உமன், டிசபிள்ட் அண்ட் ட்ரைபல் டிஸ்ட்ரிக்ட் பீப்புள்ஸ். ஸோ இவங்களுக்கெல்லாம் 80% கோட்டாவும் 20% மட்டும்தான் ஜென்ரல் கம்யூனிட்டிக்காகவும் ஒதுக்கியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இதோட தேவைகள் மாற மாற அந்த மெரிட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ இந்த மாதிரி அப்கிரேட் ஆகிட்டே வந்து இந்த கோட்டா சிஸ்டம் 2012ல இந்த ஷேப்ல தான் இருக்கு. அதாவது 56% கோட்டா, 44% மெரிட். ஸோ இதை எதிர்த்து தான் 2018ல பங்களாதேஷ் கோட்டா ரீஃபார்ம் மூவ்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிக்கப்படுது. அவங்களோட 5 டிமாண்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 5 விதிகளை ஃபாலோ பண்ணா கிட்னாப்பிங் ஒரு அருமையான விஷயம். இந்த கோட்டாவோட பெர்சன்டேஜ் 56ல இருந்து 10% குறைக்கப்படும். வேக்கன்ட் பொசிஷன்ஸ் இந்த கோட்டால இருந்தா மெரிட் லிஸ்ட்ல இருந்து எலிஜிபிள் கேண்டிடேட்டை வச்சு இந்த கோட்டாவை ஃபில் பண்ணணும். ஸ்பெஷல் எக்ஸாமினேஷன் எந்த கோட்டாவுக்கும் நடத்தப்படக்கூடாது. வயது வரம்பு எல்லாத்துக்கும் சேமா தான் இருக்கணும். ஒரு கேண்டிடேட் ஒரு முறை தான் இந்த கோட்டாவோட ப்ரிவிலேஜை அனுபவிக்கணும். ஸோ இந்த 5 டிமாண்ட்ஸை வச்சு அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வெறும் நூற்றுக்கணக்கான மாணவர்களால ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் ஒரு கட்டத்துல பங்களாதேஷ் கவர்மெண்ட் அவங்களுக்கு எதிரான எடுத்த நடவடிக்கைகள்னால நாடு முழுக்க பரவ ஆரம்பிக்குது. ஸோ ஒரு வழியா பங்களாதேஷ் கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அண்ட் செகண்ட் கிளாஸ் ஜாப்ஸுக்கு இனிமே கோட்டா சிஸ்டமே இல்லை அப்படின்னு அறிவிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் உள்ள கிரேடுக்கு மட்டும்தான் இப்ப இருக்க கோட்டா சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதான் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சே, அப்புறம் என்ன இப்ப அப்படின்னு கேக்குறீங்களா? இல்ல, அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே அதிகமாகுது. அதான் நீ வந்துட்டியே. ஸோ இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, June 5, 2024 ஹைகோர்ட்ல இருந்து ஒரு தீர்ப்பு வருது. அதாவது அந்த பழைய கோட்டா சிஸ்டம் மீண்டும் இம்ப்ளிமெண்ட் செய்யப்படணும் அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு ஆர்டர் போடுறாங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா. ஸோ இதை எதிர்த்து தான் இப்ப கலவரங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கலவரத்துல நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க, நிறைய பேர் காயமடைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த கலவரங்களுக்கு அப்புறம் இந்த கோட்டா சிஸ்டம் ரீஃபார்ம் ஆகி 93% ஒன்லி ஃபார் மெரிட், 7% ஃபார் கோட்டா, இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வருது. ஸோ அந்த 7%ல 5% ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட வாரிசுகளுக்கு, 1% ஃபார் எத்னிக் மைனாரிட்டிஸ், 1% ஃபார் தேர்ட் ஜெண்டர் அண்ட் டிசேபிள்டு பீப்புள். இந்த தீர்ப்புக்கு அப்புறம் தான் அங்க இந்த கலவரங்கள்லாம் முடிஞ்சு ஒரு அமைதி நிலைக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ நான் எதுக்காக பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னா, இந்த பங்களாதேஷை பார்த்து இந்தியாவிலையும் ரிசர்வேஷனை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சில கருத்துக்களை நான் பார்க்க முடிஞ்சு. இந்த ரிசர்வேஷன்னா என்ன? உரிமை மறுக்கப்பட்டவங்களுக்கு அந்த உரிமையை திரும்ப கொடுக்கிற சட்டம் தான் ரிசர்வேஷன். ஸோ ஒவ்வொரு நாட்டிலையும் வெவ்வேறு காலகட்டங்கள்ல வெவ்வேறு காரணங்களுக்காக வெவ்வேறு வடிவத்துல சில ஒடுக்கப்பட்ட மக்கள் இருப்பாங்க. அவங்களுக்காக செயல்படுற திட்டம் தான் இந்த ரிசர்வேஷன். இந்தியாவுல ஜாதிய பாகுபாடுனாலையும் ஜாதிய ஒடுக்குமுறையினாலையும்
பல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனாலதான் நம்ம கேஸ்ட் பேஸ்ட் ரிசர்வேஷன் அப்படிங்கிற சிஸ்டம் ஃபாலோ பண்றோம். இதே நீங்க அமெரிக்கால பாத்தீங்கன்னா நிறைவேறுபாடுனால பாதிக்கப்பட்ட மக்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு அது மாதிரியான சட்டங்கள் அங்க அமல்ல இருக்கு. பட் பங்களாதேஷ்ல சினாரியோவே வேற. அதாவது அங்க ஒரு தரப்பட்ட மக்கள் தான் வாழ்வாங்க, ஒரு ஹோமோஜினியஸ் நேஷன். 2011 பாப்புலேஷன் சென்சஸ் படி 98.5% பங்களாதேஷ் கலாச்சார அளவுல ஒரே மாதிரியாகவும் 89.37% ஒரே மதத்தை ஃபாலோ பண்றவங்களாகவும் 98% ஒரே மொழியை பேசுறவங்களாவும் தான் அங்க இருக்காங்க. அதனால அங்க இந்த கேஸ்ட் பேஸ்ட் ரிசர்வேஷன் சிஸ்டம்லாம் தேவையே கிடையாது. இதனால் தாங்கள் சொல்ல விரும்புவது என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, பங்களாதேஷ்ல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அது மாறி வந்து அதனோட தேவைகள் குறையறனால அவங்க கோட்டாவை ரீஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் நம்ம நாட்டுல இன்னும் ஜாதிய ஒடுக்குமுறைகள் இருந்துகிட்டே இருக்கனால அது என்னைக்கு ஒழியுதோ அது வரைக்கும் ரிசர்வேஷனுக்கான தேவை இருந்துகிட்டே தான் இருக்கு. பங்களாதேஷ் ப்ரொடெஸ்ட் பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, முக்கியமா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, I am your Ashok. இது அசோக் டிபேட்ஸ்.